ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். கரம் மசாலா பொடிக்குங்க 20 மராட்டி மொக்கு, 4 அன்னாச்சி பூவு, 20 பட்டை, 10 ஏலக்காய், 25 கிராம் லவங்கம், 2 ஸ்பூன் தனியா, வரமிளகா ஒரு 20, 2 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி, தனியா எல்லாம் கலந்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பிரியாணி இலை ஒரு 10. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கரம் மசாலா பொடி எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஆறட்டுங்க. செல்விஸ் கிச்சன் கரம் மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. அரைச்ச கரம் மசாலா பொடியை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா பொடி மட்டனு, சிக்கனு, பிரியாணி எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கலாம்.